செய்த தவறை சரி செய்வது எப்படி? ஒரு ஊரில் ஓர் மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மாம்பழம் என்றால் ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்தின் மீதுள்ள ஆசையினால் அவர் தன் பக்கத்து வீட்டில் விளைந்த மாம்பழத்தை திருடிவிட்டார். இந்த செய்தி ஊரார் அனைவருக்கும் பரவிவிடுகிறது. அனைவரும் அவரை மாம்பழத் திருடன் என்று அழைத்தனர். காலப்போக்கில் அவரது வீட்டின் பெயரும் மாம்பழத் திருடன் வீடு என்று மாறிவிட்டது. பல தலைமுறைகள் கழிந்தும் அந்த பெயர் மட்டும் மாறவில்லை. இப்போது அந்த வீட்டில் அவருடைய பேரன் ரோஹித் வாழ்ந்து வருகிறார். அவர் காதுபட விலாசம் சொல்லக்கூட பலரும் மாம்பழத் திருடன் வீடு என்பதை அடைமொழியாக பயன்படுத்தினர். எப்போதோ தாத்தா செய்த ஒரு தவறுக்காக இன்னமும் நாம ஏன் திருடன் பட்டத்தோடு வாழணும் என்று நினைத்து ஊரிலுள்ள ஒரு பெரியவரை நாடிச் சென்றார். நடந்தவற்றை அவரிடம் சொல்லி, ஐயா, இந்த தவறை சரி செய்ய என்ன வழி என்று கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர், தினமும் உன் வீட்டில் அன்னதானம் போடு என்றார். ரோஹித் தினமும் அன்னதானம் போட ஆரம்பித்தார். பிறகு ஒரு நாள் ரோஹித்தின் காதுபட அந்த அன்னதானம் போடும் வீட்டிலிருந்து 4வது வீடு என்று ஒருவர் விலாசம் சொன்னார். அதைக் கேட்டு ரோஹித் மிகவும் மகிழ்ந்தார். நியதி தவறு செய்து மறைப்பதல்ல இது. நல்லதைச் செய்தால் செய்த தவறு கூட தானாக மறையும் என்பதே இதன் உள்ளார்ந்த நியதி. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.